அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் நம்ம என்ன நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பேசிகிட்டு இருக்கோமோ அதுதான் திரும்பவும் நடக்குது. நம்ம என்ன நடந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோமோ அதுதான் திரும்ப நடந்துக்கிட்டும் இருக்குது. போன வாரம் பாண்டிச்சேரியில் ஒரு 9 வயசு பெண் குழந்தை ஆர்த்தி அப்படின்னு சொல்லப்படுற அந்த குழந்தைய 7 பேர் சேர்ந்து பாலியல் ரீதியாக செதைச்சு அந்த பொண்ணு கொன்னாங்க. அது போன வாரம் பாண்டிச்சேரியில் நம்ம எல்லாருமே பயங்கரமாக அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த வாரம் இப்போ திருப்பூரில் ஒரு 17 வயசு பெண் குழந்தைய ஒரு 7 பேர் சேர்ந்து பாலியல் ரீதியாக செதைச்சிருக்காங்க. அப்போ அடுத்த வாரத்தை நோக்கி நம்ம பயந்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அடுத்த வாரமும் இந்த மாதிரி எதுவும் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் தானாக கிரியேட் ஆகுது இல்லை. ஏன்னா அடுத்த வாரம் ஒரு 13 வயசு பொண்ணு மதுரை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது, வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு லைனை பார்க்கும்போது அடுத்த வாரம் 13 வயசு பெண் குழந்தை மதுரை அப்படின்னு சொல்லிட்டு வந்துருமோன்னு பயமாக இருக்குது. அடுத்த வாரத்தை நோக்கி நம்ம பயந்துக்கிட்டே மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. மார்ச் 9ஆம் தேதி திருப்பூர்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 17 வயசு பெண் குழந்தை திருப்பூர்ல இருக்கிற வெள்ளக்கோவில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊர்ல இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கோவில் தேர் திருவிழாக்கு அந்த பொண்ணு கிளம்பி போறாங்க. வீரகுமாரசாமி அப்படின்னு சொல்லப்படுற அந்த கோவில் தேர் திருவிழாக்கு கிளம்பி போறாங்க. ஸோ இந்த கோவில் திருவிழா அப்படின்னு சொல்லும் போதே நம்ம எல்லாருமே பயங்கரமா சந்தோஷமா அதுக்கு கிளம்பி போவோம். கரெக்டா, இந்த கோவில் திருவிழா அப்படின்றது தமிழ்நாட்டில் ஒரு பயங்கரமான ஃபெஸ்டிவல் மாதிரி நம்ம எல்லாருமே கொண்டாடிட்டு இருப்போம். அங்க போய் சாமி கும்பிட்றதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த தேர் திருவிழா அப்படின்னு சொல்லும்போது அந்த தேர் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். அங்க நடக்கிற பாட்டு கச்சேரியா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம பயங்கரமா சந்தோஷப்பட்டு அதை அனுபவிச்சு நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி அந்த 17 வயசு பெண் குழந்தையுமே அந்த கோவில் திருவிழாக்கு கிளம்பி போயிருக்காங்க. ஸோ அங்க இருக்கிற கூட்டத்தை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு, அங்க இருக்கிற அந்த நைட் டைம் ஒரு அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிட்டு அங்க இருக்கிற 2 பேர் அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டு ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் போயிட்டு அந்த பொண்ணை பாலியல் ரீதியா துன்புறுத்திருக்காங்க. என்ன மாதிரி 7 பேருன்னு சொன்ன ஸ்டார்டிங்ல இப்போ 2 பேர் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 2 பேர் அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு கடத்திட்டு அங்கிருந்து பாலியல் ரீதியா துன்புறுத்திட்டு அங்கிருந்து அந்த 2 பேரும் தப்பிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதே வழியா ஒரு 5 பேர் கார்ல 5 பேர் குரூப்பா வந்தவங்க அந்த பொண்ணை அந்த இடத்துல பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு இடத்த அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த 5 பேரும் கார்ல அந்த 5 பேர் இன்னொரு 5 பேர் அந்த 2 பேர் தப்பிச்சு போயிட்டாங்க. அந்த வழியா இன்னொரு 5 பேர் அந்த பொண்ணை அதே இடத்துல வச்சு பாலியல் ரீதியா துன்புறுத்திருக்காங்க. அந்த 5 பேர் அந்த பொண்ணை மறுபடியும் கடத்திட்டு போயிட்டு வேற இடத்துக்கு போயிட்டு வச்சுட்டு மறுபடியும் பாலியல் ரீதியா தொடர்ந்து துன்புறுத்திட்டு இருந்திருக்காங்க. லக்கிலி அந்த பொண்ணு சாகல. இந்த லக்கிலி சாகலை அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்ம வெக்கப்படணும்னு நினைக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டோம் பாருங்க. லக்கிலி அந்த பொண்ணு கொல்லப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறோம். நான் போன வாரம் பாண்டிச்சேரியில் ஒரு 9 வயசு பெண் குழந்தைய 7 பேர் சேர்ந்து பயங்கரமா பாலியல் ரீதியாக துன்புறுத்தி சாக்கு மூட்டையில கட்டி கொண்டு சாக்கடையில் தூக்கி போட்டு போனாங்க. அது நம்ம போன வாரம் எல்லாருமே பார்த்தோம். கரெக்டா? ஸோ இந்த வாரம் நம்ம இந்த பொண்ணை பத்தி பேசும்போது லக்கிலி இந்த பொண்ணு சாகலை அப்படின்னு சொல்ற ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ற அளவுக்கு நம்மளோட நிலைமை வந்துருச்சு. ஸோ இந்த பொண்ணு சாகலை, யாரும் அவங்கள கொல்லலை. ஸோ 2 நாள் கழிச்சு அந்த பொண்ணு அவங்களோட வீட்டுக்கு திரும்பி போறாங்க. ஸோ அப்படி திரும்பி போகும்போது அந்த பொண்ணு அவங்களோட அப்பா அம்மா கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த அப்பா அம்மாவோட மனநிலை அந்த டைம்ல எப்படி இருந்திருக்கும். அந்த பொண்ணு ஒரு கோவில் திருவிழாக்கு அந்த பொண்ணை நம்பி அவங்க அனுப்பியிருப்பாங்கல்ல. நம்ம கோவில் திருவிழாக்கு தானே நம்ம பொண்ணை அனுப்புறோம், சாமி நம்ம பொண்ணை பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தானே அந்த பொண்ணை கோவில் திருவிழாக்கு அவங்க அனுப்பி வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி சாமி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், கோவிலுக்கு நம்ம பொண்ணை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் அந்த அப்பா அம்மா அந்த பொண்ணை கோவிலுக்கு அனுப்பி வைக்காங்க. ஸோ அந்த கோவில்ல யாரோ 2 பேர் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை கடத்தி அந்த பொண்ணை பாலியல் ரீதியா துன்புறுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 5 பேர் அந்த வழியா கார்ல இன்னொரு 5 பேர் மறுபடியும் இந்த பொண்ணை மாத்தி பாலியல் ரீதியா துன்புறுத்திருக்காங்க. இது மார்ச் 9ஆம் தேதி திருப்பூர்ல நடந்த ஒரு சம்பவம். இப்போ இந்த 17 வயசு பெண் குழந்தைய கடத்திட்டு போயிட்டு நம்ம இந்த மாதிரி பாலியல் ரீதியா துன்புறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7 பேருக்கு யார் தைரியம் கொடுத்தது? ஃபர்ஸ்ட் அந்த 2 பேருக்கு யார் தைரியம் கொடுத்தது? அதுக்கப்புறம் அந்த வழியா ரேண்டமா இன்னொரு 5 பேர் கார்ல வந்தவங்க அந்த பொண்ணை பார்த்துட்டு இவங்களும் அந்த மாதிரி பாலியல் ரீதியா துன்புறுத்திருக்காங்களே. இந்த 7 பேருக்கு இந்த ஒரு தைரியம் அப்படின்றது எங்க இருந்து வருது? நம்மளோட சட்டத்துல இருந்தான். நம்ம சட்டத்துல இதுக்கு பெருசா தண்டனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால நம்மளும் இதை பண்ணிட்டு ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற ஒரே ஒரு தைரியம் மட்டும்தான். ஏன்னா போன வாரம் நம்ம ஒரு மார்ச் 2ஆம் தேதி பாண்டிச்சேரியில் ஒரு 9 வயசு பெண் குழந்தை காணாம போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. மார்ச் 5ஆம் தேதி 3 நாள் கழிச்சு அந்த பொண்ணு ஒரு சாக்கடையில சாக்கு மூட்டையில பிணமா கண்டெடுக்கப்படுறாங்க அந்த பொண்ணை. ஸோ அந்த பொண்ணு பாலியல் ரீதியா 7 பேரால துன்புறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் அப்படின்றது தமிழ்நாட்டு முழுக்க எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. ஆக்சுவலி நடந்தது பாண்டிச்சேரி அப்படின்றது வேற ஒரு மாநிலமா தமிழர்கள் என்னைக்கும் பார்த்தது கிடையாது. ஸோ தமிழ்நாட்டை தாண்டி மற்ற எல்லா மாநிலங்களையுமே ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி எல்லாருமே பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு அதுல சம்மந்தப்பட்ட 2 பேர் அரெஸ்ட்டும் பண்ணாங்க, ஜெயிலையும் தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம்
அந்த ஒரு கேஸை பற்றி யாரும் பெருசாக பேசின மாதிரியும் தெரில. அந்த 2 பேருக்கு பெருசாக தண்டனை அப்படின்றது வழங்கின மாதிரியும் தெரில. ஸோ மார்ச் 2ஆம் தேதி அந்த பொண்ணு வந்து காணாமல் போயிருக்குது. மார்ச் 5ஆம் தேதி அந்த பொண்ணு வந்து கண்டெடுக்கிறாங்க. மார்ச் 6ஆம் தேதி அதில் சம்மந்தப்பட்ட அக்யூஸ்ட்டை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த அக்யூஸ்ட்களுக்கு வந்து தண்டனை அப்படின்றது பெருசாக கொடுக்கப்படல. இன்னும் சொல்லப்போனால் தண்டனையும் வந்து கொடுக்கப்படல. இன்னும் ஜெயிலில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு என்ன தோணும், அப்போ நம்மளும் வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னா நமக்கும் பெருசாக தண்டனை கிடையாது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வரும். கரெக்டாக மார்ச் 6ஆம் தேதி அந்த அக்யூஸ்ட் எல்லாத்தையுமே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மார்ச் 7ஆம் தேதியும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படல. மார்ச் 8ஆம் தேதியும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படல. மார்ச் 9ஆம் தேதி திருப்பூர்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சப்போஸ் மார்ச் 6ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மார்ச் 7ஆம் தேதி அவங்க 2 பேரையுமே வந்து தூக்கில் போட்டிருந்தாங்க அப்படின்னா மறுபடியும் நாம இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணா நமக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடும், நம்மளையும் வந்து கொன்றுவாங்க, நம்ம உயிரை எடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு வந்திருந்தா மார்ச் 9ஆம் தேதி திருப்பூர்ல இந்த 17 வயசு சிறுமிக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அப்படின்றது இங்க எழுப்புது. அவனுக்கு இந்த ஒரு தைரியம் மட்டும்தான். ஒரு 9 வயசு சின்ன குழந்தைய வந்து செக்ஷுவலாக வந்து ஹராஸ் பண்ணி அந்த பொண்ணை வந்து கொன்னே செஞ்சுட்டானுங்க. ஸோ அவனுங்களுக்கே வந்து பெருசாக தண்டனை கொடுக்கல. இப்போ இந்த பொண்ணை நம்ம கடத்தி போயிட்டு செக்ஷுவலாக நம்ம ஹராஸ் பண்ணிட்டு இந்த பொண்ணை நம்ம கொல்ல போகிறது கிடையாது, செக்ஷுவலாக மட்டும் நம்ம வந்து ஹராஸ் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த பொண்ணை அதுக்கப்புறம் நம்ம அனுப்பி வச்சிட போகிறோம். நம்ம பண்ணது யாரும் தெரிய போகிறது இல்லை. அப்படியே நம்ம கண்டுபிடிச்சாலும் பெருசாக நமக்கு தண்டனை கிடையாது. நாம தான் அந்த பொண்ணை கொல்லவும் இல்லையா, செக்ஷுவலாக மட்டும் தான் ஹராஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம ஊரில் பெருசாக தண்டனை எங்கெங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த ஒரு தைரியம் மட்டும்தான். சப்போஸ் பாண்டிச்சேரி ஆர்த்தி கேஸில் அவனுக்கு 2 பேருக்கு அப்பவே தண்டனை அப்படின்றது வழங்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா இன்னொரு பொண்ணு இந்த மாதிரி சீரழிக்கப்பட்டிருக்க வாய்ப்பே இருக்காது. இதுதான் என்னோட ஒரு பர்சனலான ஒரு கருத்தாக இருந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி மிருகங்களை எதிர்த்து நம்ம போராடணும் அப்படின்னா நாமளும் ஒரு மிருகமா மாறினா மட்டும்தான் இதுக்கு ஒரு வழி இருக்குதே தவிர அதை தாண்டி வேற எந்த ஒரு வழியுமே கிடையாது. இப்போ ஒரு மிருகத்தோட குழந்தைகிட்ட வந்து யாராச்சும் அதை வந்து சீனாங்க, யாராச்சும் அதை வந்து துன்புறுத்தினாங்க அப்படின்னா அந்த தாய் மிருகம் சும்மா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. யார் தான் குழந்தைகிட்ட வந்து சீனாங்களோ, யார் தான் குழந்தைய வந்து துன்புறுத்தினாங்களோ அந்த மிருகத்தை அது தேடி போய் அடிச்சே கொன்னே சாப்பிட்ரும். அதுதான் அந்த மிருகத்தோட, அந்த தாய் மிருகத்தோட அந்த குழந்தைய பாதுகாக்கிற அந்த ஒரு விஷயம். மிருகத்துக்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி அது ஒன்று தான். ஏன்னா மிருகத்துக்கு வந்து சட்டம், பவர், அதிகாரம் அப்படிலாம் ஒன்றுமே கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே கிடையாது. பட் நம்மளுக்கு அதெல்லாம் இருக்குது, நம்மளால் அதை பண்ண முடியாதுல்ல. இந்த சட்டம், அதிகாரம், ஆளுமை இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்குது, மக்கள்கிட்ட கிடையாதுல்ல. ஸோ கவர்மெண்ட்டுக்கு பயந்து நம்ம இதெல்லாம் பண்ண முடியாமல் தான் இருந்தது கரெக்டாக. ஆனால் இந்த சட்டம், ஆளுமை, பவர், அதிகாரம் இது எல்லாமே கவர்மெண்ட் இருந்து கூட நான் வந்து வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா போன வாரம் பாண்டிச்சேரி ஆர்த்தி கேஸில் அரெஸ்ட் ஆனப்பட்ட அக்யூஸ்ட் யாருக்குமே வந்து இன்னும் தண்டனை அப்படின்றது வழங்கப்படல. அதுக்கு முன்னாடி நிர்பயா அப்படின்னு சொல்லப்போற ஒரு பெண்ணோட கேஸுக்கும் அரெஸ்ட் பண்ண அக்யூஸ்டுக்கு யாருக்கும் இந்த தண்டனை அப்படின்றது வழங்கப்படல. அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பொள்ளாச்சியில் பல பெண்களுக்கு நடந்த பாலியல் ரீதியாக குற்றச்சாட்டில் அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த ஒரு சில பேருக்குமே வந்து தண்டனைகள் அப்படின்றது இன்னைய வரைக்கும் வழங்கப்படல. இன்னும் அவங்க எல்லாருமே வந்து ஜாலியாக வெளியே சுற்றிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குற்றம் பண்ணவங்கலாம் ஜாலியாக வெளியே சுற்றிட்டு இருக்கும்போது எதுக்காக இந்த கவர்மெண்ட் ஆளுமை, அதிகாரம், பவர் அப்படின்லாம் இருந்தே கவர்மெண்ட் இருந்தே வேஸ்ட்டு. குற்றம் பண்ணவங்க எல்லாமே வெளியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்கன்னா எதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கணும்? நம்ம எல்லாருமே வந்து மிருகத்தோட சட்டத்தையே ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாமே. என் குழந்தை மேலே யாராச்சும் கை வச்சா நான் தட்டி கேட்பேன், நான் அவனை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிருகத்தோட சட்டத்தையே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே. நம்ம எதுக்கு நம்ம கவர்மெண்ட்டோட சட்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும்? ஸோ இதை தாண்டி நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருப்பூரில் 17 வயசு சிறுமிக்கு இந்த மாதிரி ஒரு பாலியல் ரீதியாக குற்றச்சாட்டு நடந்திருக்குது. ஸோ அதில் இப்போ 2 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தண்டனை அப்படின்றது வழங்கப்படுமா அப்படின்றது இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி குற்றம் பண்ணவங்களுக்கு இதே சார்ந்து இந்த கேட்டகரியில் சார்ந்து குற்றம் பண்ணவங்க யாருக்குமே வந்து இன்னைய வரைக்கும் தண்டனை அப்படின்றது வழங்கப்படல. ஸோ இவங்களுக்கும் வழங்கப்படுமா அப்படின்றது இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் கேட்கப்பட்டு இருக்குது. இன்னும் அந்த 17 வயசு சிறுமியோட பேர் அப்படின்றது வெளியே தெரிய வரல. அந்த போட்டோ அப்படின்றது யாருக்கும் வெளியே தெரியல. காரணம் அப்படின்றது வந்து அந்த பொண்ணு கொல்லப்படலை, அந்த பொண்ணு இன்னும் உயிரோட இருக்குது. அந்த பொண்ணோட வாழ்க்கையை ஃபியூச்சரை கருதி அந்த பொண்ணோட பேரோ இல்லை ஃபோட்டோ வந்து இன்னும் வெளியே வராமல் இருக்குது, விச் இஸ் ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் அதே வந்து இன்னொரு நெகட்டிவான ஒரு விஷயமாகவும் போயிடும். யாரும் பெருசாக இதை பற்றி பேசவும் மாட்டாங்க. போலீஸ்காரங்களும் அந்த பொண்ணோட ஃபியூச்சரை கருதி அந்த பொண்ணு வந்து மீடியாவில் இந்த பொண்ணை பற்றி யாரும் பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஃபியூச்சர் சேஃப்டி கருதி இந்த கேஸை வந்து பெருசாக கண்டுக்கவும் மாட்டாங்க. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸுமே வந்து எங்கள் பொண்ணு எங்களுக்கு உயிரோடு கிடைச்சதே பெரிய விஷயம், தயவு செஞ்சு எங்கள் பொண்ணை பற்றி எந்த ஒரு நியூஸும் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸும் முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்துட்டு அவங்க கேஸ்லேருந்து விலகி போயிடுவாங்க. ஸோ அந்த குற்றம் பண்ணவங்க தண்டனை அப்படின்றது அவங்களுக்கு வழங்கப்படாது. மறுபடியும் அவங்க வெளியே போயிட்டு ஜாலியாக இதே குற்றத்தை மறுபடியும் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு லூப் ஹோலை அந்த குற்றவாளிகள் தெளிவாக பயன்படுத்திக்கிட்டு மறுபடியும் இந்த சம்பவத்தில் ஈடுபடுவாங்க அப்படின்றது கண்டிப்பாக நிச்சயிக்கப்படுற ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்குது. அண்ட் இதில் பாலியல் ரீதியாக அந்த துன்புறுத்தப்படுத்த பெண்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் அப்படின்றது கடைசி வரைக்கும் கிடைக்காம போகுது. அதுதான் தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அதான் நம்ம பார்த்துக்கிட்டும் இருக்கிறோம். இதை பற்றி நான் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் மதன், திஸ் இஸ் மதன், ஸ்டெப்பிங் ஆஃப் வீடியோ. டாடா, டேக் கேர், பை.